யாராலையுமே தீர்க்கவே முடியாது, உங்க கர்மா இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா கூட நான் இருக்கேன், என் வேல் இருக்கு அதை தீர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வந்து நிக்கக்கூடிய ஒரு கடவுள் யாரு? முருகன் அன்றி வேறு ஒன்றும் இல்லை. அப்ப இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்க எந்த நாளை வேணா தவற விடுங்க, இந்த ஆடி கிருத்திகை தயவு செஞ்சு தவற விடாதீங்க. 6 கோலம் போட்டுக்கோங்க. 6 ஸ்டார் போட்ட மாதிரி சண்முக கோலம், ஷட்கோணம்னு சொல்லுவோம், அதை போட்டுக்கோங்க. அதுல 6 அகல் விளக்கு ஏற்றுங்க. சிகப்பு திரி போடுங்க. 6 மண் விளக்கு வாங்கிக்கோங்க, ஷட்கோணம் போடுங்க, சிகப்பு திரி போட்டு அகல் விளக்கு ஏற்றுங்க. எப்ப ஏற்றணும்? கரெக்டா மதியானம் 1 to 2, திரும்ப நைட்டு 8 to 9. யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த நேரத்தில் ஏற்றி வழிபாடு செய்தீர்களே ஆனால் எண்ணி 11 நாளுக்குள்ள கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஏன்னா இந்த நாள் ஆரம்பிப்பதே ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சிவஸ்வரூபமாக ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த தடவை. இந்த ஆடி மாசம் அம்பிகையுடைய மேசமாவே ஆரம்பிக்குது. ஓகே, திதி எடுத்தீங்கன்னா ஏகாதசி திதி அன்னைக்கு. ஏகாதசி திதினால தெரியும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம பெருமாள் வந்து உட்கார்ந்துருவாரு. கரணமே பத்திரை கரணமாக வரும். பத்திரை கரணம் என்பதே திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு உரிய கரணம். அப்ப இந்த கர்ணனும் அங்க வந்து வேலை செய்யறான். அப்ப இந்த தடவை ஆடி கிருத்தி அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நாளே கிட்டத்தட்ட முருகனுடைய அந்த முழு முதல் கடவுளான முருகனுடைய நாளே பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சிவனையும் இணைக்கக்கூடிய ஒரு நாளாக மிகச்சிறந்த யோகமான ஒரு தினமாக அங்கு வருகிறது. இந்த நாள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகச்சிறந்த முறையில் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை தரக்கூடிய காரணியாக அமையும்.